இப்போ நீங்கள் இத்தனை கல்லூரிகள் இத்தனை வந்து வைஸ் சான்சலர் இருந்து ஏன் வந்து என்இபியில் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் படிக்கலாம் நமக்கு மாஸ்டர்ஸில் அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, இதை வந்து ஏன் அரசுக்கு வந்து எடுத்து கொடுக்கல? அரசுகள் வந்து உடனடியாக இதை வந்து எடுத்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் 3 இயர்ஸ் படித்தா மாணவர்கள் வந்து திருப்பி 1 இயர் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து குறிப்பாக பார்க்கணும். இன்னொன்று வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இதுக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் ப்ராசஸ்ன்னொன்னே எனக்கு ஒரு கேள்வி வருது. பெரிய ரொம்ப நாளாக நீங்களும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணும். இந்த அதை கொஞ்சம் விவரிங்களா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இல்லை, மெயினாக வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷனுங்கிறது வந்து டாக்டர் எம் ஆனந்தகிருஷ்ணன் அவங்க வந்து கலைஞர் பீரியடில் வந்து கொண்டு வந்தது. அதாவது டிரான்ஸ்பரன்சி இன் அட்மிஷன் வரணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னா வந்து பையனுக்கு வரிசையாக தரவரிசை பட்டியலில் வெளியிட்டு அதில் 1வது ரேங்க் பையன் 1000 ரேங்க்கு வரிசையாக கூப்பிட்டு ஒரு லொக்கேஷனில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உட்கார வச்சு ஸ்க்ரீன் போட்டு எந்தெந்த கல்லூரியில் என்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்து 5000 போனவொன்னு தான் 5001 போவார். அப்போ எனக்கு அடுத்து உள்ளவர் எனக்கு அடுத்த ரேங்க் வாங்கியிருக்காருங்கிறது இந்த மாணவருக்கு தெரியும். கல்லூரிகள் வந்து அங்கே ஸ்க்ரீனில் இருக்கும், அதை பார்த்து வேணுங்கிறத வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. மிஸ்டர் சூரப்பா சாரும் அந்த காலத்தில் இந்த மினிஸ்டர் அவர்களும் கவர்னரும் போட்ட சண்டையில் அது காணாமல் போயிடுச்சு. இப்போ உலகத்திலேயே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட அட்மிஷனை வந்து பாலிடெக்னிக் வந்து பண்ணுது. பொறியியல் கல்லூரிகளோட சேர்க்கை முறைகளை வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பாலிடெக்னிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்கலி வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சிங்கிள் விண்டோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னா இப்போ நான் முதல்ல வந்து ஒரு ரயில்வே டிக்கெட்டிங் புக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகிறேன் அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் ஓடுது, என்ன கிளாஸ் அவைலபிள், என்ன பர்த் அவைலபிள் நான் பார்த்து சூஸ் பண்ணுறது, எனக்கு செலக்ட் பண்ணுறது வந்து என்னோட சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ். எனக்கு எல்லா தகவலும் தெரியும். இந்த கல்லூரி நான் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் பார்த்து எடுக்கலாம். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல மாட்டேன், என்ன கிளாஸ் அவைலபிள்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு 446 கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா 440+ காலேஜஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் 10 பிரான்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒரு நல்ல பையன் இங்கே எய்டட் காலேஜில் ஸ்கூலில் படித்த பையன், அவன் கேட்டது தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ், அது ஈஸியாக சீட் அவைலபிள். ஆனால் அவனுக்கு வந்து முன்னாடி உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது, உனக்கு புரியாது, நாங்கள் பண்ணித்தரோன்னு ஒரு தனியார் கல்லூரிகள் வந்து, ஏன்னா நீங்கள் பாதிக்கு மேலே ரியல் எஸ்டேட் புரோக்கரை விட எஜுகேஷன் புரோக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க உடனே எடுத்து அவங்க கல்லூரியை முன்னாடி போட்டு இந்த பையனுக்கு தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாய்ஸ் கொடுத்ததுனால அங்கே லாக் ஆகிடுச்சு. நல்ல மதிப்பெண் வாங்கின மாணவர் வந்து 30 பேர் படிக்கிற கல்லூரி பண்ணுறாரு. ஆனால் அவர் கேட்ட கல்லூரி அவர் கிடைக்கல. மதிப்பெண்கள் வாங்கினதுக்கப்புறமும் இந்த மாணவர்களை நம்ம வந்து வஞ்சிக்கிறோம், இல்லை அந்த மாணவர்களோட அறியாமை காரணமாக அவங்களை ஏமாற்றுறோம். படித்த எல்லாரும் சேர்ந்து படிக்காத வர குழந்தைங்களை ஏமாற்றும் போது கல்வி வந்து பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த ஒரு பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன், இதை திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கி சொன்னால் கூட 2 நாள் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ். ஆல்ரெடி 24 வருஷம் நாமெல்லாம் கூட இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் டிரான்ஸ்பரன்சி இன் அட்மிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 5000 வந்து இப்போ நீங்கள் ரயில்வே டிக்கெட்டிங்க இந்தியா முழுவதும் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமானா, இது சிங்கிள் விண்டோ அட்மிஷன் இன்றைக்கி இருக்கிற தொழில் அன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் 94லேருந்து ஆரம்பிச்சிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ப்ரோக்ரஸ் ஆகி வந்தது. நம்மளை பார்த்து மகாராஷ்டிரா பண்ணாங்க. அந்த அட்மிஷன் ப்ராசஸ் உடனே கொண்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ வரக்கூடிய குழந்தைங்கள் சேர்க்கை முறைகளில் அட்லீஸ்ட் என்ன கல்லூரிகள் என்னென்ன கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குது பார்த்து எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஏன்னா கடவுள் பேர்லேயே 10 கடவுள் பேரில் ஒரே கல்லூரிகள் இருக்குது. இப்போ கிருஷ்ணா அப்படின்னா 10 கிருஷ்ணா இருப்பார், வெங்கடேஸ்வரனா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எந்த கடவுள் காப்பாற்றுவார்னு தெரியாது, எந்த கடவுள் தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷனை கொண்டு வந்து அந்த சீட்டில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜியை வந்து நீங்கள் மதுரை, சென்னை எல்லா 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் கூட கொண்டு வரலாம். அந்த மாணவர்கள் இங்கே வர வேண்டிய சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாமே உங்களுக்கு என்ஐசியில் சொன்னாலோ இல்லை கல்லூரிகளில் நீங்கள் லிங்க் பண்ணாலோ, ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் இருக்குது, 10 GB/s பேண்ட்வித் இருக்குது. அதை வச்சு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உடனே நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் நாங்கள் வளர்ந்துருக்கோம்.